ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்சார் குழுவினுடைய முன்னாள் உறுப்பினர் ஞானசேகரன், சென்சார் குழுவில் இருந்தவர் ஞானசேகரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைஞ்சதற்கு நன்றி. சார், இப்ப சென்சார் சான்றிதழ் கொடுக்கலான்னு நீதிபதி சொல்லிட்டாங்க. மேல்முறையீடு செய்ய போறோம்னு தணிக்கை சான்று சொல்றாங்க. இப்ப இந்த வழக்கை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சென்சார் ரூல்ஸ் பிரகாரம் இவங்க சொன்னது சரியான தீர்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு சரியான தீர்ப்பு. ஏன்னா ப்ரொசீஜர் பிரகாரம் படம் பார்த்துட்டாங்க, கட்ஸ் கொடுத்துட்டாங்க, சர்டிபிகேஷன் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும்பொழுதே அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு போயிடுது. பட் இப்போ அப்பீலுக்கு போயிருக்காங்க. பட் அது அப்பீல் பண்றதுன்றது சென்சார் போர்டினுடைய உரிமை தான். ஸோ அதனால அதனுடைய அவுட்கம் பார்ப்போம், அது என்ன சொல்றாங்கன்றது நம்ம பார்க்கணும். எனக்கு லீகலி அது ஒரு வேலிடான மூவ் தானே அப்படின்றது தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் சென்சார் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஹைகோர்ட் வந்த தீர்ப்பு, சிங்கிள் பெஞ்ச் தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்ப மேல்முறையீடு செய்யறாங்க அப்படின்னா ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. சென்சார் பெரும்பான்மை உறுப்பினர் இது இருக்கு, ஆதரவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த மேல்முறையீடு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சென்சார் சான்றிதழ் அவங்களுடைய இந்த மேல்முறையீடு எப்படி சார் அடுத்த கட்டமாக நகரும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா உங்களுடைய? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு இது நடந்ததா எனக்கு, நான் இருக்கும்போது நடக்கல. அதுக்கு முன்னாடி நடந்ததா எனக்கு தெரியல. அப்ப எனக்கு என்னுடைய கவனத்துல இல்ல. பட் இது புது விதமான ஒரு இதுதான். ஏன்னா மெம்பர்ஸ் உள்ள அந்த 5 மெம்பர் பார்த்த பிறகு அதுல ஒரு மெம்பர் வெளியே ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுன்றது ரொம்ப புதுசான ஒரு விஷயம். ஏன்னா அதுல மெஜாரிட்டி டெசிஷன் எடுத்த பிறகு அதுல ஒரு மைனாரிட்டி கருத்துக்கு அதுல வேலிடிட்டி இல்லாம போயிடுது. மெஜாரிட்டி டெசிஷன் தான் ஃபைனல் டெசிஷன். ஸோ அதனால ஹைகோர்ட் எடுத்த தந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு தான் நான் நினைக்கிறேன். இது சட்டப்பூர்வமா இப்போ மேல்முறையீடுல ஹைகோர்ட் எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியாது. அது வந்த பிறகுதான் அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.